ஒரு பக்கம் பார்த்தால் சினிமா துறை கோடிக்கணக்கில் பணத்தை சம்பாதித்து சாதனை படைத்திருக்கிறது. ஆனால் மறுபக்கம் பார்த்தால் தியேட்டருக்கு வரும் மக்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகிறது. இது எப்படி சாத்தியம்? ஒரு கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் குறைந்தால் வருமானம் குறையத்தானே வேண்டும். ஆனால் சினிமாவில் இது தலைகீழாக நடக்கிறது. பணப்பெட்டியும் காலி நாற்காலிகளும். தியேட்டருக்கு வெளியே உள்ள பணப்பெட்டி பாக்ஸ் ஆபீஸ் 2025 ஆண்டில் ரூபாய் 13,395 கோடி பணத்தால் நிரம்பி வழிகிறது. இது இந்திய வரலாற்றிலேயே ஒரு மாபெரும் சாதனை. ஆனால் தியேட்டருக்குள் எட்டி பார்த்தால் பாதி நாற்காலிகள் காலியாக இருக்கின்றன. கொரோனா காலத்திற்கு முன்பு 2019 சுமார் 103 கோடி மக்கள் தியேட்டருக்கு சென்றனர். 2025 83.2 கோடி மக்கள் மட்டுமே தியேட்டருக்கு சென்றிருக்கிறார்கள். அதாவது கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு தியேட்டருக்கு செல்லும் மக்களின் எண்ணிக்கை மிக குறைவாக உள்ளது. டிக்கெட் விலையேற்றம். மக்கள் குறையும் போது பணம் எப்படி அதிகமாகிறது? இதுதான் உங்கள் கேள்வி இல்லையா? இதற்கு காரணம் டிக்கெட் விலை உயர்வு. முன்பு ஒரு டிக்கெட் சராசரியாக ரூபாய் 134 இருந்தது. ஆனால் 2025 20% உயர்ந்து ரூபாய் 161 ஆகிவிட்டது. இதிலும் ஹிந்தி படங்கள் சராசரி விலை ரூபாய் 215, ஹாலிவுட் படங்கள் சராசரி விலை ரூபாய் 267. சுருக்கமாக சொன்னால் 10 பேர் ரூபாய் 10 கொடுத்து படம் பார்ப்பதற்கு பதில் இப்போது 5 பேர் ரூபாய் 30 கொடுத்து படம் பார்க்கிறார்கள். சுருக்கமாக சொன்னால் 10 பேர் ரூபாய் 10 கொடுத்து படம் பார்ப்பதற்கு பதில் இப்போது 5 பேர் ரூபாய் 30 கொடுத்து படம் பார்க்கிறார்கள். இதனால் தியேட்டர் கல்லா நிறைகிறது. ஆனால் சாதாரண மக்கள் தியேட்டரை விட்டு விலகி செல்கிறார்கள். மொழிகளின் போர், தமிழ் சினிமா. இது நமக்கு சற்று வருத்தமான செய்தி. 2025 தமிழ் சினிமாவில் தியேட்டருக்கு வந்தவர்களின் எண்ணிக்கை 15% குறைந்துவிட்டது. 2016 பிறகு கொரோனா காலத்தை தவிர்த்து இதுவே மிக குறைந்த அளவு. ரஜினிகாந்த் அவர்களின் கூலி போன்ற படங்கள் ஓடினாலும் ஒட்டுமொத்த மக்கள் வருகை குறைவாகவே இருந்தது. தெலுங்கு சினிமா. இங்கும் அதே கதைதான். வருமானம் அதிகம். ஆனால் ரசிகர்கள் வருகை 24 கோடியிலிருந்து 18 கோடியாக குறைந்துவிட்டது. கன்னட சினிமா. காந்தாரா சாப்டர் 1 என்ற ஒரே ஒரு படம் ஒட்டுமொத்த கன்னட சினிமாவையும் தாங்கி பிடித்தது. 35% மக்கள் வருகை அதிகரித்தாலும் KGF காலத்து வெற்றியை இன்னும் எட்டவில்லை. 2025 சூப்பர் ஸ்டார் படங்கள். துரந்தர், காந்தாரா சாப்டர் 1, சாதவா இந்த 3 படங்களும் ரூபாய் 500 கோடிக்கு மேல் வசூல் செய்தன. சையாரா, கூலி மற்றும் மகா அவதார் நரசிம்மா இவை ரூபாய் 300 கோடி வசூலை தாண்டின. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் மகா அவதார் நரசிம்மா என்ற அனிமேஷன் படம் ரூபாய் 300 கோடி வசூல் செய்தது. இது இந்தியாவில் அனிமேஷன் படங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருப்பதை உணர்த்துகிறது. சினிமா என்பது ஒரு கலை. அது வெறும் பணத்தை சம்பாதிக்கும் இயந்திரமாக மட்டும் இருக்கக்கூடாது. டிக்கெட் விலை உயர்வால் நடுத்தர மக்கள் தியேட்டருக்கு வர தயங்குகிறார்கள். 2025 வெற்றி என்பது பணத்தால் கிடைத்த வெற்றி. ஆனால் மக்களின் அன்பால் கிடைத்த முழு வெற்றி என்று சொல்ல முடியாது.